ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங். இப்போது நம்ம என்ன உள்ளே பார்க்க போகிறோன்றத ஒரு சின்ன இண்டெக்ஸ் மாதிரி நம்ம இப்போ பார்க்கலாம். இண்டெக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம என்னென்ன டாபிக் உள்ளே பார்க்க போகிறோம் அப்படின்றது. வாங்க நம்ம இந்த டாபிக் உள்ளே போகலாம். இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தீங்கன்னா டீச்சிங் மெத்தட்ஸ் த வே ஆஃப் ஹெல்பிங் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நீட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ். இப்போது ஒரு குழந்தைகளும் ஒரு விதமாக கற்றல் வேகம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஒரு மாணவர்களுக்கும் ஒரு கற்றல் திறன் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது அந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் எப்படி டீச் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னா லேர்னிங் அண்ட் டெக்னாலஜியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டெக்னாலஜியும் வளர்ந்துக்கிட்டு வருது. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம அதை பற்றி தான் பார்ப்போம். ஓகேவாங்களா? ஆப்டிடியூட், ட்ரீட்மெண்ட், இன்ட்ராக்ஷன், இதுதான் ATI. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஆப்டிடியூட்ஸ், இன்ட்ரெஸ்ட், லேர்னிங் ஸ்டைல். இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மாணவர்களுக்கும் ஒரு விதமான கற்றல் இது இருக்கும். இப்போது சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா பாட்டுலாம் நல்லா பாடுவாங்க, ஓவியம் நல்லா வரைவாங்க. அது மூலயமா அவங்களுக்கு சொல்லித்தந்தா இன்னும் ஈஸியாக அவங்களுக்கு மைண்டில் போகும். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, நம்ம அதை இது பண்ணணும். அது மாதிரி அவங்களோட லேர்னிங் ஸ்டைலில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சில பசங்களுக்கு வந்து கதை மூலயமா சொன்னிங்கன்னா நல்லா புரிஞ்சுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களோட லேர்னிங் ஸ்டைலை கண்டுபிடிச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி கூட டீச் பண்ணலாம். இப்போ இந்த டீச்சிங் எப்படி இருக்கணும்னா டீச்சிங் ஷுட் மேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிடியூட். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட திறமைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். ஒரு மாணவர்கள் அந்த திறனுக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்றாங்க. இதெல்லாம் எதுக்காக? இப்போ நம்ம இது எதுக்காக இந்த மாதிரி நம்ம அந்த பசங்களுக்கு இப்படிலாம் சொல்லி தரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த எக்ஸ்பிளைன்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள். இப்போது ஒரு மாணவன் நல்ல வேகமாக படிக்கிறான்னா அவன் சீக்கிரமாக அவனோட டாஸ்க்கு, அவனோட ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு போயிடுவான். ஆனால் ஸ்லோவாக படிக்கிற அந்த கோல்டன் சைல்டுக்கு வந்து நம்ம எப்படி அவனை இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து நம்ம அவனை எப்படி மேலே கொண்டு வரணும், அவனுக்கு எப்படி பாடத்து மேலே ஈடுபாடு கொண்டு வர்றதுன்றது தான் இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோம்னா அவங்க இன்னும் நல்லபடியாக படிப்பில் அவங்களோட ஸ்கோரை வெளிப்படுத்தலாம், அவங்களோட படிப்பு திறமைகளை வெளிப்படுத்தலாம். இதோட ஃபோக்கஸ் எதை நோக்கி இருக்குன்னா ஒரு மாணவர்களுக்குமே வந்து சிறந்த கற்றல் விளைவுகள் ஏற்படுத்தணும், அவங்களுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ATI செயல்படுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பேஸ்டு லேர்னிங் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங், இது வந்து கண்டென்ட்டை வந்து ஸ்மால் யூனிட்ஸாக வந்து பிரிச்சிருக்கு. வந்து ஸ்டூடெண்ட் ஆன்சர் த கொஷின், கெட் ஃபீட்பேக், இதெல்லாம் இம்மிடியட்டாக நடக்கும். ஸ்மால் ஆக்டிவிட்டீஸ் மூலிமா அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்து இம்மிடியட்டாக ஃபீட்பேக்கும் கிடைக்கும். அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத வந்து அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, என்ன தெரியல, அதை பற்றின இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கொஷின்ஸ் கொடுக்குறது மூலயமா அவங்களுக்கு நம்ம எப்படி அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்கன்றதையும் நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். டால்டன் பிளான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது. டால்டன் பிளான் பார்த்திங்கன்னா ஸ்கின்னரோட ஒரு அடிப்படையில் வந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா ஹெலன் பார்க்கஸால் உருவாக்கப்பட்டது. மாணவர்கள் அவர்களுடைய மாதாந்திர பணிகளை வந்து சுயமாக செய்கிறதும், இதில் ஆசிரியர் வந்து வழிகாட்டியாக வந்து செயல்படுகிறார்கள். இது வந்து எதனோட அடிப்படையில் இந்த மாணவர்கள் கற்பாங்கன்னா சுதந்திரமாக, பொறுப்புணர்வோட மற்றும் வந்து சுய கற்றல் மூலம் உருவாக்கி கற்றுக்கிறது, அவங்களா கற்றுக்கிறது. இதை பேஸ் பண்ணி தான், அதாவது ஸ்கின்னரோடது இருக்கும்ல, அந்த எலியை எப்படி ஒரு பாக்ஸில் போட்டோடனே அந்த எலி எப்படி வந்து தானாகவே அந்த பட்டன் அமைக்கி பசி மூலயமா தூண்டுதல் மூலயமா ஏற்படுத்தி மீண்டும் பண்ணுறனால அதுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சனால அது வந்து அந்த ஆக்டிவிட்டியும் வந்து மறுபடியும் பண்ணும், சுயமாக பண்ணும். அதை தான் வந்து யாரோ சொல்லி கொடுத்தோ இது பண்ணியோ இருக்கக்கூடாது, சுய தூண்டல் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான்.
கெல்லர் பிளான் வந்து முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, ஸ்மால் யூனிட்ஸ் ஆஃப் லேர்னிங், செல்ஃப் ப்ராக்டிஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். டீச்சிங் வந்து கைடாகவும் இருப்பாங்க, டியூட்டராகவும் இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு பாடத்தை நடத்துகிறாங்கன்னா, ஒரு சின்ன பாடத்தை நடத்துகிறாங்கன்னா, அந்த பாடத்தை நடத்தி முடித்த உடனே ஒரு சின்ன டெஸ்ட் மாதிரி வைப்பாங்க. ரிட்டனில் எப்படி சொல்கிறது, ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் எந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெறுறாங்களோ, இப்போ ஒரு 10 மார்க்குக்கு வைக்கிறாங்கன்னா 9 இல்லை 8 எடுக்கிறாங்க, 10 ஆஃப் 10 எடுக்கிறாங்கன்னா அடுத்த பாடத்துக்கு அவங்க செல்லலாம். அப்படி இல்லைன்னா அதே பாடத்தை மீண்டும் ஒரு முறை படித்து அவங்க டெஸ்ட் எழுதணும். இது வந்து அவங்களுக்குள்ள குரூப்பாகவும் படிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்களுக்குள்ளேயே படித்து நல்லா படிக்கிறவங்க கிட்ட கேட்டு படித்து இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஒருத்தர் முடிச்சிட்டாங்கன்னா அவங்க அடுத்த இது போயிடலாம். அதுமாதிரி முடிக்கலைன்னா அதை முடிச்சுட்டு தான் அடுத்த இதுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது மூலிமா மாணவர்கள் வந்து அந்த பாடத்தை வந்து தரவாக படிச்சிருப்பாங்க, நல்லா படித்து அடுத்த இதுக்கு போயிருப்பாங்க. இப்போது இதில் வந்து ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து கால நேரம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிற ஒரு அந்த டீச்சர் ஸ்டூடெண்ட்ன்ற வே வந்து கம்மியாக இருக்கும். இல்லை டீச்சர் ஸ்டூடெண்ட்டுன்ற கம்யூனிகேஷனே கம்மியாக இருக்கும். அதனால் இது வந்து கொஞ்சம் ட்ராபேக் இப்போ இருக்க இதில். ஏன்னா மாணவர்கள் அடுத்தடுத்து இதுக்கு நம்ம நல்லா படிக்கிற மாணவர்கள் அடுத்தடுத்து இதுக்கு போயிடுவாங்க. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்காங்க, அதுலேயே தாங்கிடுவாங்க. அதனால தான். 4 plus 3. 4 plus 3? 7. Very good. Claps. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வெப் பேஸ்டு லேர்னிங். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச லேர்னிங். ஏன்னா நம்ம ஃபோன் மூலயமா கற்றுக்கிறது. இதில் வந்துட்டு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ்ஸு, லேர்னிங், அதுக்கப்புறம் யூடியூப் மூலயமா கற்றுக்கிறதெல்லாம், யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிறது இதெல்லாம். இது வந்து ஃப்ளெக்சிபிள் குளோப் ஆக்சஸ். நம்ம வந்து இப்போ இந்த குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம வந்து கற்றுக்க முடியும், இதுக்குள்ளே இருக்க சரௌண்டிங்கை பற்றி தான் நல்லா தெரிஞ்சுக்கணும், அப்படிலாம் கிடையாது. நம்ம உலகளாவே எங்கே வேணால் நம்ம வந்து எதை வேணால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற சோர்ஸஸை வச்சு. அதுக்கப்புறம் மல்டிமீடியா சப்போர்ட். இது வந்து இப்போ யூடியூப்பில் மட்டும்தான் இந்த கண்டென்ட் பார்க்க முடியுமானா அப்படி கிடையாது. நம்ம இது வந்து டெலிகிராம் அந்த மாதிரி கூகுள் இந்த மாதிரி இடத்துலையுமே நம்ம நிறைய சோர்ஸஸ் இருக்குது இதுக்குன்னே. அந்த சோர்ஸஸ்லேயுமே நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். டெஸ்ட்டஸும் அதுலேயே நம்ம வந்து டெஸ்ட்டும் எழுதுகிற மாதிரி, டெஸ்ட் எல்லாமே கண்டக்ட் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பெனிஃபிட் தான். இது மூலயமா சொல்லித்தரதில் இன்னொன்று என்னென்னா, பசங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கலாக எடுக்கிறத விட பிக்சர் அந்த வீடியோஸ் இது மூலயமா காட்டுறத விட, இப்போ அண்டர் வாட்டர் சீ பற்றிலாம் படிக்கும் போது நம்ம அதிலலாம் எதுவுமே பண்ண முடியாது, கூட்டிகிட்டு போய் காட்ட முடியாது. சில இடங்களெல்லாம் நம்மளால் போக முடியாத இடங்களெல்லாம் நம்ம வந்து இந்த விஷுவல் வீடியோ மூலயமா காட்டலாம். அப்போ பசங்களுக்கு இன்னும் அது மேலே புரிதல் இருக்கும். அதனால் இந்த வெப் பேஸ்ட் லேர்னிங் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போது வந்து இந்த இதில் நம்ம இவ்வளோ மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இதில் எல்லா மெத்தட்ஸ் வச்சுமே நம்ம குழந்தைகளுக்கு டீச் பண்ணலாம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு மெத்தடை வச்சு மட்டும்தான் டீச் பண்ணணும், இந்த மெத்தட் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. நோ சிங்கிள் மெத்தட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஆல். சாய்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் நீட், சப்ஜெக்ட். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மாதிரி நீட் இருக்கும். இந்த சப்ஜெக்ட் இந்த மாதிரி, இப்போது சோஷியல் ஹிஸ்ட்ரி அதில் வரும்போது கதை மாதிரி சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு புரியும். அது மாதிரி சயின்ஸுன்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிக்சர்ஸு, அவங்களுக்கு வியூ பண்ணுற மாதிரி வீடியோஸாக போட்டு காட்டினா, பாடிஸ் பற்றி போட்டு காட்டினா அவங்களுக்கு தெரியும். இப்போது ஆர்கன்ஸ்லாம் எப்படி இதுவாகுது, மேனுஃபேக்சர் ஆகுது, அதெல்லாம் பற்றி அவங்களுக்கு இது பண்ணால் தெரியும். அதுவும் இல்லாமல் நம்ம பசங்களுக்கு இன்னும் நம்ம டெக்னாலஜி வச்சு சொல்லி தரும்போது இன்னும் ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. ஏன்னா இப்போ டெக்னாலஜி மூலயமா தான் அவங்க ரொம்ப ஈகராக இருக்காங்க. அதனால் நம்ம டெக்னாலஜி மூலயமா அவங்களுக்கு சொல்லித்தரோன்னா அவங்க இன்னும் நல்லா கற்றுப்பாங்க. இந்த லைன் நல்லா இருக்கு பாருங்கள். இதோட கோல் என்னென்னா, பெட்டர் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்ல ஒரு லேர்னிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு முழுமையான கற்றல் வந்து எந்த மாணவர்களுக்குமே வந்து பின்னடையக்கூடாது. எல்லா மாணவர்களோட திறன் தூண்டி அவங்களோட தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களையும் அதில் சிறந்து விளங்க வைக்கணும். அதுதான் இதோட நோக்கமாக இருக்குது. அவங்க எஜுகேஷன்லேயும் பெட்டராக ஷைன் ஆவாங்க. இதை பற்றின மோர் கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும், இன்னும் நான் இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதை பற்றின டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் ஷோ ஆகும். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.